என்னங்க அப்பா தம்பி மேல எவ்வளவு கோவமா இருக்காரே, உங்களை கூப்பிட்டு ஏதாவது கேட்டா ஏதாவது உளறி தொலைச்சிடாதீங்க, மானமே போயிடும். மான மரியாதை பத்தில நம்ம ஏன் கவலைப்படணும்? கல்யாணத்துக்கு பிறகு நானே இந்த வீட்டுல ஒரு ப்ராப்பர்ட்டி தான், எனக்கும் அப்பா ப்ராப்பர்ட்டிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, அவ்வளவுதான். வெரி குட். இந்த மானக்கிட்ட பொழப்ப கடைசி வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. இத பாருங்க, நமக்கு ஒண்ணும் தெரியாத மாதிரி மட்டும் இல்ல, நம்ம கிட்ட எதுவுமே இல்லாத மாதிரி நடிக்கணும், சரியா? என்கிட்ட தான் எதுவுமே இல்லையே, ஏமாத்தி சம்பாதிச்சதெல்லாம் உங்ககிட்ட தானே இருக்கு. அதத்தான் வெளியில சொல்லிடாதீங்கன்னு சொல்றேன், புரியுதா? ராதா. அப்பா. அண்ணனுக்கு போன் போடு. போன போடு. போன் பண்ண. பாத்தியா, பையனுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருந்தா இப்படியா ஊரை சுத்திட்டு வருவான்? அவன் என்னங்க பண்ணுவான்? இப்ப கூட யார்கிட்ட போய் என்ன ஹெல்ப் கேட்டு வரானோ தெரியல. திருந்தவே மாட்டியா நீ? இந்த நிலைமைக்கு நான் இப்படி வந்து நிக்கிறதுக்கு காரணமே அவன்தான். அப்பா, அண்ணன் பாவம்பா, தெரிஞ்ச எதையும் செஞ்சிருக்காது, அதுகிட்ட சண்டை போடாதீங்கப்பா. நீங்க 2 பேரும் கொஞ்சம் பேசாம சும்மா இருக்கீங்களா? அவங்கிட்ட நான் பேசிக்கிறேன். அப்பா, என் அக்கவுண்ட்ல பணம் இல்ல, டிக்ளைன் வருது, ஏன்? அதை ஏன்டா என்கிட்ட கேக்குற? கடைசி 3 மாசமா நீ தானே ஆபீஸ் நடத்திக்கிட்டு இருந்த, நீ வச்சதானே சட்டம். மூளைக்கு எங்கடா வேலை கொடுத்த? நினைச்சதை சாதிக்கணும்னு இருக்கிறதையெல்லாம் கோட்டை விட்டுட்டு இப்ப பணம் இல்லன்னு என்கிட்ட வந்து கேக்குற? நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியாதா என்ன? பேங்க்ல பணம் இல்லைன்னு வருது, அது எப்படின்னு கேக்குறேன். ஆமாண்டா, 3 மாசமா பேங்க் லோனை கட்ட முடியல, ஓடி எல்லாம் நிறுத்திட்டாங்க, அக்கவுண்ட ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கடா. ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்களா? எத்தனை வருஷமா இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளவு கோடி டர்ன் ஓவர் பண்ணிருக்கோம், நீங்க ஏன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலையா? ஃப்ரீஸ் பண்ண வந்தவனே அப்படி 2 அப்ப வேண்டியதானே? அவன அடிச்சு பிரயோஜனம் இல்லடா. உன்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சதுக்கு என்னதான் நான் செருப்பால் அடிச்சுக்கணும். நம்ம பிசினஸ்ல டோட்டல் மார்க்கெட்டையும் நம்ம கைக்கு கொண்டு வரணும்னு நினைச்சேன், அது கொஞ்சம் மிஸ் ஆகி நடக்காம போயிடுச்சு. அதுக்கு நான் என்ன? நீ நினைச்சது நடக்கலன்னு சாதாரணமா பேசுற. நான் நினைச்சு கூட பார்க்காதல இப்ப நடந்து முடிஞ்சு போச்சே. உன்னால இப்ப நம்ம குடும்பம் நடுத்தருக்கே வர மாதிரி ஆயிடுச்சு. ஏங்க, எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுங்க, இப்ப போய் சண்டை போட்டு என்ன ஆக போகுது? விடுங்க. இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்துன தொழில மானம் மரியாதை எல்லாத்தையும் ஒரேடியா காத்துல பறக்க விட்டானே இவன். கடங்காரன் 3 மாசம் டைம் கொடுத்திருக்காண்டா, திருப்பி கொடுக்கலனா இந்த வீடும் போயிடும், அவன் நடுத்தருதான். அப்போ உன் புள்ள என்ன செய்வா? அப்படிலாம் ஒண்ணு விட்டுற மாட்டேன். எப்படி இன்னும் கொஞ்ச நாள்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். கிழிப்ப நம்பி எல்லா இடத்துலயும் கையெழுத்து போட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? என்னங்க இப்படி பேசுறீங்க? அவன் ஏதோ கணக்கு போட்டு இறங்கி இருக்கான், அது தப்பா போயிடுச்சு. எல்லாம் நம்ம நேரம்னு விடுங்களேன். ஏண்டா, நீயும் வார்த்தைக்கு வார்த்தை அப்பாவை எதிர்த்து பேசலாமா? போட, உன் ரூமுக்கு போ. அம்மா, நான் என்ன சொன்னேன்றது போன்னு சொல்றேன்ல. டேய் தனுஷ், நீ வா, மாடிக்கு போ. மாமா போலாம் போடா, வா போலாம். இத பாருங்க, நம்ம புள்ள தோளுக்கு மேல வளர்ந்துட்டான், அவன்கிட்ட கோவப்படுறீங்களே, நமக்கு நேரம் சரியில்லைங்க. நம்ம புள்ள சரியில்லடி, நேரத்தை குறை சொல்லாத. இல்லங்க, இத்தனை வருஷமா நீங்க தொட்டதெல்லாம் தொலைங்குச்சு, திடீர்னு இப்படி ஒரு நிலைமைன்னா நேரம் காலந்தாங்க சரியில்லை. நாம ஜோசியரை பார்த்து கேட்போம், கண்டிப்பா ஒரு வழி கிடைக்கும். சரின்னு சொல்லுங்க. ஜோசியரை பார்த்தா எல்லாம் சரியாயிடுமா? என்னங்க இப்படி பேசுறீங்க? நான் சொல்றத நம்புங்க. நம்ம பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு ஆண்டவன் யாரையாவது அனுப்புவாங்க. சீக்கிரம் போடா. போடா, வேகமா போ. அவன் நம்மள தானே ஃபாலோ பண்றான், வேகமா போடா.
குடுறா என் செயினை. குடுறா என் செயினை குடுறா. குடுறா செயினை குடுறா. சாரி சிஸ்டர், தெரியாம பண்ணிட்டோம். டேய் கொடுத்துறா. ஏடா இந்தம்மா. ஏம்மா இந்த செயின் ஒரு 4 கிராம் இருக்குமா? இதுக்கே எங்களை போட்டு இந்த அடி அடிச்சிட்ட. டேய் நான் தெக்கத்தி பொண்ணுடா, திருநெல்வேலிக்காரி. என்கிட்டயே உங்க வேலையை காட்டுறீங்களா? என்ன சொன்ன 4 கிராம் செயினா? இது தங்கமே இல்லடா, கவரிங். என்ன பாக்குறீங்க? இது என் அக்கா நான் 10வது பாஸ் ஆனதுக்கு எனக்கு கிஃப்டா கொடுத்தது. இத்தனை வருஷமா நான் இதை என் உசுரா நினைச்சு பத்திரமா வச்சிருக்கேன். என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட திருட பாக்குறீங்க? மாடு மாதிரி உடம்பு வளர்த்து வச்சிருக்கீங்கல்ல, உழைச்சு தின்ன வேண்டியதானே? இப்படி கேவலமா திருடி பொழைக்கிறீங்க. இனி எங்கேயாவது உங்களை இப்படி பார்த்த சும்மா விட மாட்டேன். சொங்க அறுத்துருவேன். போங்கடா போங்கடா. சொல்லியுமா? தென்றல், எங்கடி போன? ஷாப்பிங் போகணும்னு எவ்வளவு நேரமா வெயிட் பண்றேன். இதோ வந்துட்டேன்டி. வர வழில ஒரு சின்ன பஞ்சாயத்து முடிச்சிட்டேன். இதோ வந்துட்டேன். நீ போற இடம்லாம் பஞ்சாயத்து தான். சீக்கிரம் வா. நீ போனை வச்சாதானே. வைக்கிறேன், வா. வர. இந்த மணிப்பையில வர சொன்னேன், இன்னும் ஆளை காணோம் பாத்தியா? இனி எந்த பைய என் பேத்திய பொண்ணு பார்க்க வந்தாலும் இந்த மாதிரி தின்பண்டா எதுவும் செய்ய மாட்டேன். துளசி, 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 வாழ இங்க வாழ. படி துளசி எங்க? குத்துன இல்ல, என் பேத்திய பேர் சொல்லி கூப்பிட கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லுதேன். ஒழுங்கு முறையா அக்கான்னு கூப்பிடு. ஆமா பாட்டி, நானும் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். துளசியும் நானும் ஒன்னா படிச்சவங்க. அது மட்டுமா, நான் பிறந்த 3 மாசம் கழிச்சுதான் அவளே பிறந்தா. சரி, துளசி எங்க அதை சொல்லு. இல்லே, உன் சேக்காளி புறவாசல்ல இருக்கான், போய் பாரு போ. அப்படியா? சரி பாட்டி, நான் போய் பாக்குறேன். போட. பாட்டிக்கு பார்வை சார்பா இருக்கேப்பா. பா. துளசி,